Chalky, chalky, chalky. Adulthood. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பேச போகிறது என்னென்னா அடல்ட்ஹுட். ஓகே, அடல்ட்ஹுட் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வளர்றோம், நம்ம வளர்ந்து வயசாகுது, நமக்கு அதுதான் அடல்ட்ஹுட்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் வந்து நீங்கள் இந்த ப்ராசஸை கைவிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து கேள்விக்குறியாக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. The first path is financial independence. ஓகே, அதாவது உன்கிட்ட காசு நிறைய இருக்கணும், நீ காசு மேனேஜ் பண்ணுங்கிறத தாண்டி யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் பேங்க் அக்கௌண்ட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து நிறைய பேர் ஏன் சுற்றுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து நான் வந்து என்னோட +2 +1 ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் ஒன்றுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் இருக்காங்க. பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிபேயில் மட்டும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் யோர் இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட். நான் ஹெச்டிஎஃப்சிலையோ ஆக்சிஸ்லையோ ஓப்பன் பண்ண சொல்லலை. ஜீரோ பேலன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரில. ஹெச்டிஎஃப்சியில் இல்லை, ஆக்சிஸில் ஜீரோ பேலன்ஸ் இருக்கான்னு தெரில. ஸோ கோ வித் கோட்டக்கில் நீங்கள் ஃபோன்லேயே உங்களால் ஈஸியாக ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஹவு டு கிரியேட் அ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இன் கோட்டக் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா நிறைய ஹிந்தி வீடியோஸ் இருக்கும், தமிழ் வீடியோஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு இந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் போகும்போது உங்களோட ஆதார் கார்டு தேவைப்படும். ஆதார் கார்டு தேவைப்படும் போது நீங்களே அதில் இருக்க பயோமெட்ரிக்ஸோ உங்களோட ஃபோன் நம்பரோ இதெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ஃபோட்டோவோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ அப்டேட் பண்ணுறதோ இதையும் சேர்த்து பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே, அண்ட் அதனால தான் எடுத்த உடனே இதை சொன்னேன் நான். அதுதான் நீங்கள் வளர்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஓகே, நான் கைவிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஹெல்த் அண்ட் வெல்த். ஓகே, ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியானா ஐ ஹோப் யூ காய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. ஓகே, பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ட்ரை டு ரெடியூஸ் இட் ஆர் ட்ரை டு ஸ்டாப் இட். ஓகே, ஹெல்த் அண்ட் வெல்த் நம்மளால கைண்ட் ஆஃப் இப்போ பண்ண முடியாது. ஒரு சில பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தம். நிறைய பேர் இப்போ இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அவங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு அவங்களும் நிறைய காசும் சேவ் பண்ணுற ப்ராசஸில் இருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் அதெல்லாத்தையும் கைவிட்டுட்டேன் நான். ஓகே, கொஞ்சம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும். நான் வந்து ரொம்ப லேட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஹெல்த் உங்களுக்கு தெரியும், ஜிம்முக்கு போங்க. இல்லைனா உங்களால் ஜிம்முக்கு போக முடியலாம், ஜஸ்ட் ரன்னிங் போங்க. நீங்கள் வந்து ஜாகிங் கிடையாது, ரன்னிங் நீங்கள் போனீங்கனாலே உங்களோட ஓவரால் பாடியோட டெஸ்டோஸ்டெரோனும் சரி, கேலரிஸ் பேர்ன் ஆகுறதும் சரி, இல்லைனா உங்களோட ஃபோக்கஸும் சரி, உங்களோட என்டியூரன்ஸும் சரி, உங்களோட லங்ஸும் சரி, அதாவது உங்களோட ப்ரீத்திங் இன்ஹேலும் எக்ஸேலும் சரி, உங்களோட லங் வந்து டீடாக்ஸ் ஆகுமான்னு எனக்கு தெரில, பட் அ கைண்ட் ஆஃப் ரிப்பேர் ஆகும். ஓகே, நான் அதுலேயோ படித்தேன் நான், பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஓகே, ஸோ உங்களால் ஜிம்முக்கு போகணும்ல, ஜஸ்ட் ஓட முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். வெல்த் உங்ககிட்ட இருக்குன்னா மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க, உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. இதை நம்மளோட அடல்ட்ஹுட்டோட ஸ்டார்டிங்லேயே பண்ணால் தான் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருக்க முடியும். உங்ககிட்ட காசு வரும்போது உங்களுக்கு எப்போ தான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு நாலேஜ் வந்து நீ சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அப்போ வரும். ஓகே, இது நான் கைவிடலை. ஓகே, பில்டிங் ஐடென்டிட்டி. ஓகே, எனக்கு வாயில் வரல, எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் அவனோட தம்பி தெரியுமா, எங்கள் அண்ணன் யாருன்னு தெரியுமா, எங்களோட அப்பா யாருன்னு தெரியுமா, என் குடும்பம். நோ, டோன்ட் டூ திஸ் அண்ட் ட்ரை டு பில்ட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. ஓகே, இதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு நிறைய வேரியஸான மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, நான் ஸ்கூலில் போயிட்டு எல்லாரையும் அடிப்பேன், நான் காலேஜில் போய்ட்டு எல்லாரையும் அடிப்பேன், நான் ஒரு டானாக இருப்பேன்னா தட்ஸ் அ பேட் திங். ஓகே, அது வழியாக நீ என்ன அது வழியாக நீ உனக்கு என்ன க்ரியேட் பண்ணிக்கிறியோ அந்த க்ரியேட் பண்ணுறது கண்டிப்பாக அது ஒரு தவறான பாதையில் தவறான திசையை நோக்கி உன்னை கூட்டி செல்லும். ஓகே, ஸோ குட் வேல உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணு. ஓகே, நீ வந்து பேட் வேல போயிட்டு அதுலேயே நான் பெரிய ஆளாக இருப்பேன், நான் கெத்தாக இருப்பேன்னா அந்த வழியும் உன்னை பேட் வேல தான் கூட்டிகிட்டு போவோம். ஸோ ட்ரை டு பில்ட் அ குட் ஐடென்டிட்டி ஃபார் யோர் செல்ஃப். ஓகே, இப்போ எப்படி சொல்கிறது,
இப்போ தீபக் இருக்கான் வச்சுக்கோ, நான் தான் தீபக். ஓகே, இப்போ தீபக் இருக்கான்னா ஓகே, தீபக் வந்து என் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் தீபக் வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், சுற்றிட்டு இருப்பான். இல்லை வேற டீம் பசங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே, இவன் வந்து ரேம்ப் வாக்லாம் பண்ணியிருக்கான், ஃபேஷன் வாக்லாம் பண்ணியிருக்கான், ஓகே ட்ரெஸ் நல்லா போடுறான், ஓகே ஃபைன். அண்ட் இன்னொரு சில பசங்கன்னா இவன் கிட்ட இருக்க ஜாக்கெட்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுற பர்சன் வேறு டீம் பசங்களை பொறுத்த இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தருக்கும் வேரியஸான இது இருக்கும். ஓகே, எது வழியாக நீங்கள் எப்படி பார்த்தாலுமே பேட் வேல எடுத்துகிட்டு போனால் இவங்கிட்ட போனால் பேக் இருக்கும் வாங்கலாம், இவங்கிட்ட போனால் ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய சொல்லக்கூடாது. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பேட் வே கிரியேட் பண்ணாமல் என்ன குட் வே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, கரியர் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, கரியர் எக்ஸ்ப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான. காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, அதை ஏற்கனவே ஒரு டிகிரி எடுத்துட்டேன்னு கிடையாது. அண்ட் ஐ ஹோப் நிறைய பேர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படித்த நிறைய பேர் வந்து மூவி டைரக்டர் ஆகியிருக்காங்க. ஓகே, ஸோ இட்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டொமைன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அதுக்குன்னு நான் வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, ஸோ நிறைய வேரியஸான கோர்சஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாம், இல்லை நான் வந்து சிஎம்ஏ சிஏ படிக்க முடியாது, கஷ்டம் தான் எனக்கு தெரியும். இஃப் யூ கேன்னா இதெல்லாமே நிறைய கோர்சஸ் இருக்குது. ஓகே, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஐ ஆர்கிடெக்சரிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது 3D ஆர்டிஸ்ட் இருக்குது, ஃபோட்டோகிராஃபிக் இருக்குது, அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டர் கோர்ஸ் இருக்குது. ஸோ கோர்ஸ் வந்து நீங்கள் போயிட்டு காசு கொடுத்து படிக்கணும்னா கிடையாது, யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. என்ன வேணால் சொல்லுங்கள், ப்ராப்பராக இல்லைனா கூட அந்த பாத் எப்படி கிரியேட் பண்ணணும், எதை நோக்கி போகணுங்கிற ஒரு ஐடியா உங்களால் யூடியூப்லேருந்தோ கூகுள்லேருந்தோ உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ பே பண்ணி கற்றுக்கிட்டா தான் நான் வந்து இதுவாக முடியும்னு இல்லாமல் உங்களால் ஃப்ரீ சோர்ஸ்லேயும் நிறைய பண்ண முடியும். ஸோ அது படிச்சுட்டேனே இப்போ இதில் தான் நான் போகணுன்னு இல்லாமல் ஓகே, உங்களுக்கு சைடில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வளர வளர இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதுதான் படித்தேன், இதுதான் ஆகணும், இதுதான் பண்ண போகிறேன், இதில் மாட்டிக்கிட்டேன்னு இல்லாமல் உங்களோட டொமைன் வந்து வேரியஸான டொமைனை ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ அதில் கொஞ்சம் இன்புட் போட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தால் சைட் பை சைடு அதில் ஏதாவது ஸ்கில் டெவலப் பண்ணுறதோ இந்த ப்ராசஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ. மேபி நாளைக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு 5 to 10 இயர்ஸ்லையோ இல்லை ஒரு 2 இயர்ஸ்லையோ 1 இயர்லையோ இல்லை திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சு லே ஆஃப் பண்ணுறாங்கனாலோ அந்த ஸ்கில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ஸோ ட்ரை டு டெவலப் அ ஸ்கில். டிஜிட்டல் பவுண்ட்ரிஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொன்னோம்ல. ஓகே, ஜிபேயில் காசு இருக்குது நம்மக்கிட்ட. நிறைய பேருக்கு வந்து கேஷ் வந்து வாலெட்லேருந்து எடுத்து கொடுத்தா தான் ஸ்பெண்டிங் வந்து தெரியும். ஓகே, இவ்வளோ தான் காசு இருக்குது, இவ்வளோ கொடுக்குறமேன்ற ஒரு பயம் இருக்கும் நிறைய பேர். ஜிபேயில் காசு வந்ததுக்கப்புறம் அது இருக்காது, அது கொஞ்சம் கம்மியாகும். எனக்கு கம்மியாச்சு, சரி ஓகே பே பண்ணிக்கலாம், சரி ஓகே பே பண்ணிக்கலாம், நானும் நிறைய பண்ணி அது கொஞ்சம் ஆபத்தாக போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்க்ரீன் டைம். நான் எவ்வளோ நீங்கள் வந்து படிக்கிறதுலையோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது பாட்காஸ்ட் கேட்கலையோ உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுற விஷயத்துக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து கேல்குலேட் பண்ணாதீங்க. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க, இல்லை இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுற உங்களோட வாழ்க்கைக்கு உதவி இல்லாத ஒரு விஷயம் பண்ணுவீங்களே, ஸோ அது மட்டும்தான் ஸ்க்ரீன் டைமில் கேல்குலேட் ஆகும். அதை வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நான் வந்து உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது கோர்ஸாக யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அதை கட் பண்ண சொல்ல. நான் நீங்கள் சும்மா கேம் விளையாடுறதோ இல்லை யூடியூப் ரீல்ஸ் பார்க்குறதோ இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறதோ ஏதோ ஒன்று, இதெல்லாம் இருக்கிற டைமை கொஞ்சம் கட் பண்ணுங்க. த லாஸ்ட் மேஜர் மெயின் திங் இஸ் ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரீடம், நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வளர்ந்துருப்போம், நம்ம வீட்டில் நம்மளை வந்து கேள்வி கேட்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கம்பேரிட்டிவ்லி ஸ்கூல் டேஸ் கூட கம்பேர் பண்ணாலும் காலேஜ் டேஸ் கூட கம்பேர் பண்ணாலும் நீங்கள் காலேஜ் 3rd இயர் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர ஸ்டேஜில் தான் உங்கள் வீட்டில் உங்களை கேள்வி கேட்குறதோ எங்கே போயிட்டு வர ஏன் இவ்வளோ இதை கேட்குறது இது எல்லாமே கம்மியாகும். ஓகே, அது வந்து ஃப்ரீடம். ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா ஓகே, நம்மளை நம்பி நம்ம வீட்டில் நம்மளை வெளியே விட்டுருக்காங்க, ஸோ அது ஓகே, உங்கள் அப்பப்போ சில்லாக இருக்கலாம், ஜாலி பண்ணலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே ஃபைன், இந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல. ஓகே, இதில் இருந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமாக சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போய் சுற்றிக்கிட்டு டிடியில் போலீஸ்கிட்ட மாட்டுறதும் சரி, ரேஷ் டிரைவிங் பண்ணுறதும் சரி, எதனா பண்ணிங்கன்னா பொச்சை மூடிட்டு வீட்டில் இருக்க கற்றுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட் ரூமில் எதனா பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட் ரூம்லேயே இருங்க. நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் வெளியே போய் சுற்றுவேன், ஏதாவது பண்ணிட்டேன் உட்கார முடியாது, வெளியே போய் சுற்றினா தான் ஜாலியாக இருக்கும்னா
நான் அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அதை பண்ணாதீங்க, அது தட்ஸ் டோட்டலி ராங். உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, லீகலாகவும் சரி, எல்லாமே தப்பு. எதனா பண்ணிங்கன்னா பச்சை முழிட்டு ஒரு இடமா உட்காருங்க. கொஞ்சம் சட்டில் ஆன உடனே எல்லாம் சரியானதுக்கப்புறமா வெளியே போய் சுற்றாதீங்க. ஓகே, அதை பண்ணாதீங்க முதல்ல. ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ இட்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஓகே, தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சி. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா.